ஒரு சின்ன குடும்பம் வந்து ஒரு 3000 4000, பெரிய குடும்பம் வந்து 7000 8000. அட்லீஸ்ட் ஒரு 2000 ரூபாய்க்கு வீட்டுக்கு போக மாட்டோம் சார். அட்லீஸ்ட் 2000 ரூபாய்க்கு வேணா 20% எவ்வளவு ஆச்சு? 20% சார். 400 ரூபாய் மிச்சம். சரி, வீட்டுக்கு பொருள் வாங்கினா 400 ரூபாய் மிச்சம். இது வரும்போது பில்ல கழிச்சு கொடுத்துருவோம். ரெண்டாவது, நீங்க வாங்குற பொருள் 2ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதிக்குள்ள பில் போட்டு வாங்குறீங்கன்னா 10% ஃப்ரீ ப்ராடக்ட். இந்த மாசம் என்ன ஆஃபர் போட்டுருக்காங்க? எவ்வளவு வாங்கலாம்? 850 ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்கினா 85 ரூபாய் பொருள் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். 850 ரூபாய்க்கு வாங்கும்போது 20% டிஸ்கவுண்ட் வந்துருது. 10%னா 10%. அப்ப 20 10 30. இது போக நீங்க வாங்கின பொருள் இருக்குல்ல, நீங்க வாங்கின பொருள் அதுக்கு உண்டான லாபம் பாயிண்டா 5% இருந்து 16%. அதாவது 30 ரூபாய்க்கு 1 ரூபாய் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜா ஒரு 30-35 ரூபாய்க்கு எனக்கு 1 ரூபாய் கிடைக்குன்னா நீங்க வாங்கின 2000 ரூபாய்க்கு எவ்வளவு கிடைக்கும்? 45 இருந்து 50 ரூபாய் மினிமம் அட்லீஸ்ட் கிடைக்கும். 45 இருந்து 50 ரூபாய். சார், நான் இங்க வந்து ஒரு 200 ரூபாய் 400 ரூபாய் மிச்சமாச்சு. இதுல வந்து 10% 200 ரூபாய் மிச்சமாச்சு. இதுல ஒரு 50 ரூபாய் என்னாச்சு? 400 550 650. இது 200 650 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 650. சார், இதையே சார் நான் ஒவ்வொரு மாசமும் தொடர்ந்து வாங்கல சார். ஒரு 60 பிவியோ அல்லது 100 பிவிக்கோ வீட்டுக்கு ஒரு 2000 ரூபாயோ அல்லது 3000 இருந்து 4000 ரூபாய்க்கோ நான் ஒவ்வொரு மாசம் தொடர்ந்து வாங்கினா 4 மாசம் தொடர்ந்து வாங்கினா 5-6 மாசம் ஒரு மாசத்துக்கு காசு நீங்க கொடுக்க வேண்டாம். ஒரு மாசம் ஃப்ரீயா வாங்கிக்கங்க. 60 ரூபாய்க்கு வாங்கினா 4 மாசம் வாங்கினா 5ஆவது மாசம் 1250 ரூபாய். கம்பெனியோட சாய்ஸ்ல 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரி வேணுமா இந்த கேட்டகரி வேணுமா கம்பெனி கொடுக்குற பொருளை நீங்க வாங்கிக்கலாம். இது 100 பிவி, அதாவது மாசம் ஒரு 3500 இருந்து 4000 ரூபாய்க்குள்ள ஒவ்வொரு மாசம் வாங்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதுல 20, இதுல ஒரு 10, இதுல எல்லாம் போது கிட்டத்தட்ட 30% வந்துருது. அப்ப 5000 ரூபாய் என்ன வச்சுங்க 500 5 1500 ரூபாய் மிச்சம். அந்த மாதிரி 30% வரும். 5-6 மாசம் நீங்க 100 பிவினா ஒரு 3500 ரூபாய்க்கு வரும். 4 மாசம் வாங்கியிருந்தா 5-6 மாசம் 2515 ரூபாய் டிபி வேல்யூனா 3000 ரூபாய்க்கு பொருள். நீங்க காசே கொடுக்க வேண்டாம். இந்த ப்ராடக்ட் இந்த கம்பெனில என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம். காசே கொடுக்க வேண்டியது. அது 20% வரும். அப்போ உங்களுக்கு டோட்டலா 50 இருந்து 55% ஒரு கஸ்டமர் இந்த கம்பெனில பிசினஸே பண்ணல, ஒரு கஸ்டமரா இருக்கிறவங்களுக்கு 50 இருந்து 55% ப்ராஃபிட் இந்த கம்பெனில கஸ்டமரா இருந்தல கிடைக்குது. உங்களுக்கு தெரிஞ்சு எந்த கடையாவது எந்த கம்பெனியாவது சார் நான் வாங்குற கஸ்டமருக்கு 55% ப்ராஃபிட் யார் கொடுத்தாங்க? யார் கொடுத்துட்டு இருக்காங்க? யாருமே இல்ல. கொடுக்க முடியாது. அவங்களுக்கே 12% அதிகபட்சம் மீறி போனா 5% கிடைக்கும். அவங்க எப்படி 55 கொடுக்க முடியும்? அப்போ இப்படிப்பட்ட விஷயம் அது மட்டும் கிடையாது. இங்க பாருங்க, இங்க குவாலிட்டி வெஸ்டீஜ்ல எல்லா பொருளுமே ஒரு வாசகம் போட்டுருப்பாங்க. வெஸ்டீஜ் ஆஃபர்ஸ் 100% guaranteed on its product quality. If you are not satisfied, you can return the product as per return policy. அதாவது என்னன்னா போட்டுக்கன்னா இந்த ப்ராடக்ட் தரமான பொருட்கள் நீங்க வாங்கி பயன்படுத்தி உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் இந்த பொருளை நீ எங்க வாங்கியோ அங்கேயே கொடுத்து உங்க பணத்தை வாங்கிட்டு போங்கன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிக்கல வேற பொருள் வாங்கி போக சொல்லல, பிடிக்கலையா கொடுத்துட்டு உங்க பணத்தை வாங்கி போக சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய கடையில போஸ்ட் ஒட்டுவாங்க, விற்பனை செய்த பொருள் திரும்ப வாபஸ் பெறப்பட மாட்டாதுன்னு போட்டிருப்பாங்க. இங்க ஒவ்வொரு பொருளுமே இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆச்சு. 2 பொருளை தயாரிச்சு நீங்க 400 பொருட்கள் மேல தயாரிச்சுட்டு இருக்காங்க. 19 கேட்டகரிஸ் இருக்கு. 20 வருஷம் ஆச்சு. நம்மள ரிவ்யூ பார்க்கறோம்ல, ப்ராடக்ட் ரிவ்யூல பார்க்கறோம், ஒரு செல் பண்ணுவாங்க ரிவ்யூ பார்க்கறோம், ஒரு படம் பார்க்கறோம் ரிவ்யூ பார்க்கறோம். 20 வருஷத்துல இந்த கம்பெனியோட நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கா? கிடையாது. என்ன குவாலிட்டி? அப்ப குவாலிட்டி இருக்கு சார். அது மட்டும் இல்ல, எவ்ரி மந்த் ஆஃபர்ஸ் இருக்கு. இங்க நீங்க ஒரு கஸ்டமரா இருக்கீங்க, நீங்க ஒரு பிசினஸ் மேனா, நீங்க ஒரு இப்போ நான் பேசிட்டு இருந்தோமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்ட்ராக்டர் சார், பொலிட்டிஷியன் சார், ஒரு பிசினஸ் மேன் சார், ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் சார் சொல்லிட்டீங்களே, அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு கஸ்டமர் இங்க நீங்க ஓனர் ஆகலாம். நீ ஒரு ஆண்டர்பிரனர் ஆகலாம், இங்க சம்பாதிக்கலாம். எவ்வளவு சம்பாதிக்கலாம்?
இன்னைக்கு தேதியில ஒருத்தர் மாசம் 1.25 கோடி சம்பாதிக்கிறாரு. 1.25 கோடி மாசம் அவர் மாதிரி சம்பாதிக்கலாம். நான் மாசம் எனக்கு ஹையஸ்ட் 1,50,000 ரூபாய், அவருக்கு ஹையஸ்ட் மாசம் 2 லட்சம் ரூபாய், 2.3 லட்சம் ரூபாய், இந்த மாதிரி மாசம் லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம். இப்போ இதே திருப்பூர் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து ரெகுலரா ஒரு மீட்டிங் நடத்துவார், வந்து மாசம் 12 லட்சம் வாங்குறாரு. இதே திருப்பூர்ல நேர் போய் இருக்கிறவர் மாசம் 12 லட்சம் ரூபாய். இங்கே இருக்காங்க, நீங்க வெளியில போக வேணாம், இங்கே இருக்காங்க, பக்கத்திலே இருக்காங்க. அவங்களுக்கு இதே பிசினஸ் தான். இந்த பிசினஸ் நமக்கு ஏதாவது லாஸ் இருக்குங்களா? லாஸ் இருக்கா? கிடையாது. இந்த பிசினஸ் நமக்கு எந்த லாஸும் கிடையாது. ஏன்னா நம்ம பணப்படாத லாஸ் ஆகும். நம்ம வீட்டோட செலவு மாசம் மாசம் எங்கேயோ ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கோம், அதை கடை மாற்றி வாங்க